அந்த வார்த்தை எனக்கு சொல்லக்கூடாது. மிகவும் தவறு. தாய்க்கு சமமானவன். தாய்க்கு சமமானவன். ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான், வேலை வேலை தானே. எனக்கு வேலை கொடுத்தே ஆகணும். அண்ணி நீ வந்து தாரம் என்று உரைப்பார்கள். அது மாதிரி தாய்க்கு அந்த தவறான வார்த்தைகள் என்னிடம் கூறாதீர்கள். ஒரு பொம்பளை அங்கத்தை காமிச்சு ஆறு கட்டு எடுத்து ஒரே ஒரு புத்தம் கொடுக்கணும் கொடுக்கூடாதுங்க. அண்ணி நீ என்ன தாய் மாதிரி, நான் எப்படி உனக்கு முத்தம் கொடுக்க முடியும்? சரி சரி மைத்துனா, நான் இப்படிதான் செய்து சொல்ல தவறா நடிக்காத. ஏன் தெரியுமா இப்படிலாம் செய்தேன்? எதற்காக தெரியுமா? நீங்க வெளிநாடு சென்றீங்க அல்லவா? அங்க பட்ட படிப்பு தான் படிச்சீங்கன்னா இது போல தவறான செயலில் ஈடுபடுங்க சோதிச்சு பார்த்தேன். நான் பட்ட படிக்க ஒழுங்கான முறையில் தான் படித்து விட்டு வந்து விட்டேன். அப்படியா? இருந்தாலும் அண்ணோட வேட்டைக்கு சென்றிருக்கிறாரு. இங்க நடந்தது எதுவுமே நீ அண்ணன் சொல்லக்கூடாது. பெரிய வாய் வார்த்தையை மட்டும் சொன்னால் எனக்கு போதாது. எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படியே சத்தியமா சொல்ல மாட்டீங்க? சத்தியமா சொல்ல மாட்டேன். தாய் போல தாரபலை தாயும் இந்த கொடிகளை நாட்டு விட்டக்கூடாது. நாட்டு விட்டு இவர் யார்? என்ன நடக்கின்றது? என்ன வேண்டாம் ஆடப்பட்ட நாங்க தான் ஆம்பளை பண்ணது ரெண்டு பேரும். அப்படியா? அண்ணி இல்லையா? நீ அண்ணி கிடையாது.
என்று வாராமல் கிட்டத்தட்ட செருப்புக்கு சமம் காலாவிட வேலை மறத்தான் செய்யக்கூடியது சொல்லலாமா ஏய் சொல்லலாமா உங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாங்க கைகுடி காலனை பார்த்து இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்தார் செருப்பு சிறப்பு நடந்து கொடுமையா அது மட்டுமா தகத்தினால முத்தரங்க வருத்தவன் செய்யாமல் வீடாக வந்தது பை சொல்றேன் நாடு கடத்தி விட்டேன் ஏய் உங்க தங்கச்சி போனா பார் பின்னாடியே அதே பின்னாடியே கிளம்பு ஓட ஓட ஓடுற ஓட திரும்ப வா ஓடு அனைத்தையுமே முடிச்சாச்சு இருவரை நாடு கடத்தி விட்டார் ஆனால் இது சத்தியபுரி நாடு யார் மேல சத்தியபுரி நாடு மூத்த மகன் தத்துவரிடம் இருக்கின்றது தந்திரமாக செல்ல வேண்டும் தத்துவரிடம் நாட்டு உன் பேர்ல எழுதிட்டார் தெரியுமா ஏன் தெரியுமா நான் இடுப்புல தண்ணி கொண்டு தூக்கி தெருவுல நடந்து போனா இந்த நாட்டுல சக்காதிகளை என்ன பார்த்து கேவலமா பேசுறாங்க என்ன ஏன் தெரியுமா என்ன அந்த ஆளுக்கு தாலி கட்டிட்டு போனியே உங்களுக்கு சொத்துக்குதா சோங்குதா வச்சுக்குதா வருவதா நட்டுக்குதா நகைக்குதா என்ன பார்த்து கேவலமா பேசுறாங்க எல்லாத்து மக்கள் அப்படி பேசுறாங்க உனக்கு சபை இந்த நாடு நாடு நகையில 30 சென்ட் வரவாடு அனைத்துமே இந்த அம்மா பேர்ல ஏறிவிடும் இவ்வளவுதானே நாட்டுக்கான கொண்டு போய் போலச்சூரை கொண்டு வந்தாயா சத்தியபுரி நாடு ஆமா அசையும் சொத்து அசையா சொத்து ஆமா உப்பு சட்டி வரவோடு அனைத்தும் உங்களுடைய மனைவி கச்சரைக்கு சொந்தம் நீங்க கையெழுத்து போடுறத நான் என்னுடைய மனைவி சொன்ன நீங்க தப்பா நினைக்கிறீங்களா எனக்கு கச்சரை இருந்தாலும் எதுவும் கட்டிடுங்க கச்சரை சொல்லுங்க செல்வமா இருக்க வேண்டும் நாம் இருவரும் பஞ்சிலே படுத்து உறங்க வேண்டும் நீங்க கட்டுப்பிடிச்சுன்னா நான் ஒரே ஒரு கழுத்து கொடுத்துருவேன் ஒரு பொம்பளை தான் சொல்றேனே அக்கா வாடிடா தங்கச்சி வாடிடா அடிடா வாடா அடி நன்றி கட்டு வாடி அடி நாடு ஒரு நாயி அடி பாவி சேர செல்விட்டாய் உன் பேச்சை கட்டி எதற்காக தெரியும் சேர செய்த எதற்காக அக்கா ஐயோ என் செல்லப்பட்டியா அட பாவி டேய் அமச்சி உன்னுடைய தங்கையடா பாவி யாரியா உன்னுடைய தங்கை யார் என்னுடைய மனைவி யார் சபையில் ஒரு அமைச்சர் என்று மாறாமல் மணிமுடி சுற்றேன் சிறப்பு சிறப்பை பார்த்தியடா அவங்களுடைய குடும்பமே கலகாலத்து தங்கை மட்டும் எதற்காக இந்த நாட்டை நான் கைப்பற்ற வேண்டும் நீண்ட நாள் ஆசை அது மட்டுமா உனது தம்பி இருக்கிறான் ஒரு குற்றம் ஒரு தவறு செய்யாத அவன் மீது வீடாக படிச்சு நாடு நடத்தி விட்டேன்
இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவாடி அவள் மீது பழி சொல்கிறே நாடு கடத்தி விட்டேன் கட்சிய மனைவி கூட்டி கொடுத்தாயே கூட்டி கொடுப்பது எப்பேற்பட்ட செயல் தெரியுமா? கூட்டி கொடுப்பது முருகனாச்சாரம் என்று சொல்வாங்க. கூட்டி கொடுக்குதானே இவ்வளவு நாள் இந்த சட்டியில கூகாசி குடிச்சிருந்தா பல்லு கொட்டுவிடும். இனி முதல் கொண்டு இந்த நாட்டிலே ஒரு இடம் கிடையாது. அவரு சத்திய அவரு சத்திய மேல்மருத்து கோயிலுக்கு போறானா வாழ்ந்தால் இப்படி அல்லவா வாழ வேண்டும். ஆமா, என்ன போல பொம்பளை வேணும் வாழ வேணும். ஆமா, முதலே இந்த சத்தியம் நாட்டுக்கு நான் ராஜா, ராஜா நீ ராணி. ராணி அடடா கட்டளை என்னை பார்த்து எவ்வளவாக பேசுகிறார்கள். எதற்காக உன்னை பார்த்து பேசுறீங்க? சத்தியம் நாடு ஆமா, ஒரு பொண்டாடி பேர்ல இருக்குது போரு, இவன் பேர்ல எந்த நாடு இருக்குது. அதனால இந்த சத்தியபுரி நாட்டை என் பேர்ல பாதி பாகமாக எழுதி கொடுப்பா என்று கேட்கிறேன். எவ்வளோ திமிர பத்தி அவனுக்கு ஒரு பொண்டாட்டிய முழு தண்ணி வாங்கி கொடுத்தீங்க போட்டு போய்யா. ஒரு பொண்டாட்டிய முழு தண்ணி வாங்கி கொடுத்தீங்க கூடி கொடுத்த போட்ட நான் அவன் கிட்ட பழைய நின்று அவன் கூட முன்னாடி போட்டு நான் இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவாடி எழுதி வாங்கினா லாட்ரி சீட் அடிக்கிற மாதிரி வச்சு பண்ண பாக்குறீங்க. எப்படியா நானே நம்ம பேர்ல வேற எதுவும் நீ எடுத்துக்க பாதி சொத்து கூட எனக்கு கொடு. பொண்ணு பொருள்லாம் நீ எடுத்துக்கோ, நாடு பாதி பாகம் வரைக்கும். சரி சரி, இருந்தாலும் என் கூட கொஞ்ச நாள் லைசன்ஸ் போட்டுருந்தோம் இல்லையா? அதனால நாடு கடம்புல லேட்டு வரவாடு அனைத்துமே இல்ல சொந்தக்காரங்களாம் உட்காந்து நான் கட்டி பிடிப்பானா இத்தனை நாளா எப்படி ஆடினாங்க? சும்மா தானே ஒரு வாட்டி தானே பிடிக்கும். இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவாடு அனைத்துமே இந்த அம்மா பேர்ல இருக்குது. ஆமா, இதுக்கப்புறம் இந்த அம்மாவை யாரும் ஆட்ட முடியாது. ஆமாண்டா டேய், பின்னாடி பண்ண போறேன். ஸ்ட்ரைட்டா மீனமாக ஏர்போர்ட் இப்போ நான் போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டா நம்ம பாரினுக்கு போலாமா? பாரினுக்கு போயிட்டு மற்ற வீட்டு தாலி அறுத்துன்னு வரலாம். ஒரு வீட்டு தாலி அறுத்துட்டான் பக்கத்துல ஊரு அம்மா போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு கட கட நான் ரெடி ஆயிடுவேன். நான் அந்த
ஓலால புக் பண்ணிட்டா ஓலால தான் புக் பண்ணு அந்த காருக்கு ஆமாண்டா மீனம் பார்க்க போத்தேன் ஓடி வட பையன்